2 ஸ்டீல் கைப்பிடி வச்சிருக்கோம். ரிவிட் வந்து ஹெவியான ரிவிட் போட்டிருப்பாங்க. கீழே பிளாட்டா இருக்கும். இன்னொன்னு என்னன்னாக்கா உங்களுக்கு வந்து மேல பீடிங் எல்லாம் வராது, மொத்தமா வரும். ஆமா, அதை பார்க்கும்போது தெரியுது நல்லா கடாய் நல்லா மொத்தமாவே இருக்கு. இந்த கம்பெனி வந்து 3P கடாயின்னு வாங்க. 3P கடாயி இது 1ஆம் நம்பர்ல இருந்து 6ஆம் நம்பர் வரைக்கும் வருங்க. ரேட் பாத்தீங்கன்னாக்கா 378 ரூபா வரும். இதுலயே வந்து டாப் மாடல், அதாவது பெரிய மாடலா இருக்கு, காட்டுங்க. பெரிய மாடல் இருக்குதுங்க, காட்டுங்க. இருக்கிறதுல பெரிய மாடல் 6ஆம் நம்பர். இதுல வந்து உங்களுக்கு ஒரு 2-3 லிட்டர் தண்ணி பிடிக்குங்க. இதுல உங்களுக்கு மேக்சிமம் வந்து 1 கிலோ 1.5 கிலோ கிரே பண்ணலாங்க. பொருள் தரம் நல்லா இருக்கும். அதே மாதிரி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். இதுல கைப்பிடி எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்கும். உங்களுக்கு இதுல பிளாட் அதிகமா வரும். கீழே வச்சு சர்வ் பண்றதுக்கு நல்லா இருக்கும். டேபிள்ல தூக்க பிடிக்க வசதியா இருக்கும். இதோட ரேட் எடுத்தீங்கன்னாக்கா 755 ரூபாய். எடைக்கு தகுந்த ரேட் எல்லாமே பரவாயில்லைங்களா. நல்ல கடாய், நல்ல வெயிட்டாவே இருக்கு. 755 ரூபாங்கிறது நல்ல ரேட்டு தான். வணக்கம் மக்களே, நான் உங்க ரத்னா பேசுறேன். மக்களே, இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம சேலம் சரவணா ஸ்டோர்ல வந்திருக்கிறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிச்சனுக்கு தேவையான அத்தியாவசியமான சமையல் பாத்திரங்கள் தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். நம்ம ஐயா துறையை தான் வந்து ஒவ்வொரு பாத்திரமும் இதோட விலை என்ன, இதை நம்ம எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்லிட்டு தெள்ள தெளிவா நமக்கு சொல்லி தர போறாரு. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போது உங்களுக்கு ஒரு இட்லி பானை மட்டும் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் பாருங்க 7 குழி இட்லி பானை. குழி ஆழமா இருக்கும். ஒரு 2 பேர் இருக்கிறவங்களுக்கு இந்த இட்லி பானை போதும். இது ஒரு ரேட் எடுத்தீங்கன்னாக்கா எடைக்கு தகுந்த ரேட் தான் வரும். இது ஒரு ரேட் வந்து 648 ரூபா வரும். இதுல இருந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரேட்டு மாறும். இதுல நீங்க வந்து அலுமினியம் இட்லி தாங்க. இது ஹெவியா இருக்கும், குவாலிட்டி நல்லா இருக்கும். இதுல வந்து இன்னொன்னு என்னன்னாக்கா உங்களுக்கு வந்து பானை வெயிட்டா இருக்கும். சப்போஸ் நம்ம வீட்டுல வந்து ட்வின் வேணா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுல நீங்க ஒரு வீட்டுல ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஒரு சாம்பார் வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். ஒரு 2 பேருக்கு சாப்பாடு வடிக்கிறதுனாலும் இதை வச்சு சாப்பாடு வடிச்சுக்கலாம். பானை வெயிட் இருக்கும், நல்லா இருக்கும். இது என்ன ரேட் நான் சொன்னீங்க? இதை எடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இதோட வெயிட் ரேட் வந்துங்க 648 ரூபாங்க. இதோட எடைக்கு ஒன்று ரேட்டு. அடுத்தது எடுத்தீங்கன்னா 9 குழிங்க. இது 9 குழி ஆழமா இருக்கும். ஒரு 2-3 பேர் இருக்கிறவங்களுக்கு இந்த இட்லி பானை போதும். இது நல்லா ஹெவியா இருக்கும், குழி ஆழமா இருக்கும். இதுலயும் குவாலிட்டி நல்லா இருக்கும். இதோட ரேட் எடுத்தீங்கன்னாக்கா 707 ரூபாங்க. 707 எடைக்கு தகுந்த ரேட் தான் வரும். அதே மாதிரி இதில் வந்து 12 குழி வரும். 12 குழின்றது வந்து ஒரு 4-5 பேர் இருக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த குழி நல்லா வெயிட் இருக்கும், தட்டு வெயிட் இருக்கும். பானை இதில் நல்லா வெயிட்டாக இருக்கும். இதில் நீங்கள் ஒரு பிரியாணி செய்யறதுனாலும் ஒரு 3 பேருக்கு பிரியாணி செய்யலாம். இது ஹெவியான பானை, குவாலிட்டி நல்லா இருக்கும். இது வந்து மேலே வந்து கீழே வந்து 6 குழி இருக்கும், 5 குழி இருக்கும். மேலே வந்து 7 குழி இருக்கும், 12 குழி வரும். மூடி ஹெவியாக இருக்கும். இதில் நீங்கள் சிக்கன் பிரியாணி செய்யலாம், கிரேவி பண்ணிக்கலாம், நல்லா இருக்கும். பானைக்கும் மொத்தமா இருக்கும். அதாவது இட்லி பானை. ஆமா. இது ஒரு ரேட் எடுத்தீங்கன்னாக்கா இது ரேட் வந்து இந்த எடைக்கு உண்டான ரேட் வந்து 875 ரூபாய் வரும். 875. ஆமா. இது எத்தனை குழி சொன்னீங்க? இதுல வந்து 12 குழி வரும். 12 குழி 5 7 12 குழி வரும். அதுலயும் இது எடுத்தீங்கன்னாக்கா 15 குழி வரும். இதுல வந்து நீங்க வந்து ஹெவியா இருக்கும். இதுல ஒரு ஃபேமிலிக்கு வைக்கலாம். சப்போஸ் ஒரு ஃபங்க்ஷன்னா கூட ஒரு 2 டப்பா 3 டப்பா வச்சீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன்ல எல்லாத்துக்கும் இட்லி கொடுக்கலாம். இதுல வந்து 15 குழி வரும். 7 குழி அடித்தட்டு, 7 தட்டு வந்து 8 குழி வரும். இதுல பானை நல்லா ஆழமா இருக்கும். இதுல குவாலிட்டி நல்லா இருக்கும். வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நம்ம எதாவது கிரேவி பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். இதுல பண்ணிக்கலாம். இது ஒரு ரேட் எடுத்தீங்கன்னாக்கா 1019 ரூபா வரும். எடைக்கு தகுந்த ரேட். ஆமா. இதுல குழி பாத்தீங்கன்னா நல்லா ஆழம் இருக்கும். இதுல வந்து காட்டன் போட்டுக்கலாம். நல்லா குவாலிட்டி நல்லா சூப்பரா இருக்கும். 2 கைப்பிடி வந்து உங்களுக்கு ரிவிட் மாதிரி வரும் பின்னால. அவ்வளவு சீக்கிரமா கலண்டு வராது. பின்னால் வந்து மடக்கி வர்றதுனால இட்லி பண்ண தாராளமா நீங்க பயமில்லாத எடுக்கலாம். அதுலயே பாத்தீங்கன்னா 20 குழி இருக்குதுங்க. இது 20 குழிங்களா? ஆமா. இது வந்து ஒரு கேட்டரிங்க இல்ல ஒரு கடைங்க சும்மா தள்ளுவண்டிக்காரங்க கூட அதை கடையில வச்சு கூட சின்ன வீட்டு வேலையை கூட செய்யறவங்க வீட்டு முன்னால கூட கடை போடுறதுன்னா இது போட்டுக்கலாம். ஒரு கெஸ்ட்டுக்கு வந்தா கூட நம்ம இதை வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். இதுல வந்து 20 குழி வரும். 20 குழி அதாவது 2 தட்டு வருதுங்களா? ஆமா, 2 தட்டு வரும். ஒரு தட்டுல எவ்வளவு சொன்னீங்க? இதுல பாத்தீங்கன்னாக்கா இதுல வந்து ஒரு 9 குழி வரும். இதுல ஒரு 21 குழி வரும். 21 குழி வரும். ஆமா. இதுல 21 குழி. அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா கிளிப் நல்லா மெயினா தட்டி வச்சிருப்பாங்க, பெரிய கிளிப். குவாலிட்டி எதுவுமே ஆகாது, பொருள் தரம் நல்லா இருக்கும். இதுல நீங்க சாம்பார் வைக்கலாம், ஒரு கிரேவி பண்ணிக்கலாம், ஒரு கிச்சன் மட்டன் குழம்பு வச்சுக்கலாம், பிரியாணி செய்யறதுனாலும் செஞ்சுக்கலாம். இது ஹெவியான பானை. ஆமா. நல்லா வெயிட் இருக்குங்கண்ணா. வெயிட் இருக்குது. இது ஒரு ரேட் எடுத்தீங்கன்னாக்கா 1379 ரூபாய்.
இந்த ரேட்டு 1379 ரூபா. இது ஒரு ரேட்டு. குவாலிட்டி நல்லா இருக்கும், குழியும் ஆழமா இருக்கும். காட்டன் துணி போட்டு நீங்க சமையல் பண்ணீங்கன்னாக்கா குழந்தைங்களும் கொடுக்கலாம், ஜீரணம் ஆகும். துணியில போடுற ஆவியில போடுற இட்லி அத்தனையுமே குழந்தைங்களுக்கு பிரச்சனை இருக்கா, நல்லா இருக்கும். ஆனா இப்ப வந்து இந்த இட்லி பாத்திரம் மட்டும் வாங்கணும்னா உங்ககிட்ட என்னன்னு வந்து கேட்கணும். எங்களுக்கு வந்து ஈரோடு இட்லி பானைன்னு கேட்டீங்கன்னாக்கா இத்தனை குழியெல்லாம் வந்து இருக்குதுங்க. அதாவது 7, 8, 7, 9, 12, 15, 20, 26, 40, 60 எங்களுக்கு இத்தனை ஐட்டமும் எங்கள்கிட்ட இருக்குதுங்க. உங்களுக்கு கேட்டரிங் வேணாலும் எங்கள்கிட்ட அதுக்கு தகுந்த மாதிரி இட்லி பானை இருக்குது. ட்ரே இட்லி பானை இருக்குது. இதுலயே வந்து உங்களுக்கு வந்து குழிப்பானை இருக்குது. அதுலயே 60 குழிப்பானை இருக்குது, 70 குழிப்பானை இருக்குது, 100 குழிப்பானை இருக்குது. இதுல அலுமினியத்திலே இருக்குதுங்களா? அலுமினியத்துல எல்லாம் இருக்குது. அது மதுரையில இருந்து வருது அந்த பானைங்களாம். இது வந்து ஈரோட்ல இருந்து வருது. குவாலிட்டி நல்லா இருக்கும். ஆனா இப்ப வந்து இட்லி பாத்திரங்கும் போது அலுமினியத்துல மட்டும் தான் வச்சிருக்கீங்களா இல்ல வேற எங்களுடைய எண்டோலியத்துலயும் ஸ்பெஷலா இருக்குதுங்க. அதையுமே கொஞ்சம் பாத்துடலாங்க. வாடிக்கையாளருக்கு இன்னொரு பொருள் காட்டுறோம் பாருங்க. இது வரைக்கும் நீங்க எங்கெங்கயோ பார்த்துருப்பீங்க. நம்ம கடையில இருக்கிற பொருள் பாத்தீங்கன்னாக்கா இட்லி பானை 6 குழிங்க. இந்த 6 குழி இட்லி பானையில 3 தட்டு, 3 குழி கீழே, 3 குழி மேல இருக்குங்க. ஆனா ஒரு நிமிஷம், இப்ப நம்ம இது வரைக்கும் பார்த்தது அலுமினியத்துல பார்த்தோம். ஆமாங்க. இப்ப பார்க்கக்கூடிய இட்லி பாத்திரம் வந்து இண்டோலியத்துல பியூர் அலுமினியம் இதுங்களா? ஆமா, சுத்தமான அலுமினியம். குவாலிட்டி நல்லா இருக்கும். இதுல தரம் சூப்பரா இருக்கும். இன்னொன்னு என்னன்னாக்கா நம்ம குழந்தைங்களுக்கு பள்ளிக்கூடம் போகக்குள்ள இந்த 3 குழி இட்லி பானைறதுக்கு சின்னதா வரும். குழந்தைங்களுக்கு இட்லி அந்த தட்டுல போட்டு நம்மளுக்கு அந்த குழந்தைங்க பாக்ஸ்ல வைக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். பொருள் நல்லா இருக்கும். குழந்தைங்க சின்ன இட்லி ஆகிறதுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க இது. ஆமா. இதே வந்து நம்ம பெரியவங்க வந்து 2 பேர் இருக்கிறாங்கன்னா ஆளுக்கு 3 இட்லி சாப்பிட்றவங்களா இருந்தா இந்த இட்லி பானை போதும். இது குழி நல்லா சிம்பிளா தான் இருக்கும், நல்லா இருக்கும் குழி. இதுல காட்டன் போட்டுக்கலாம். இது இல்லைங்களா? ஆமா, காட்டன் போடுற வரைக்கும் உடம்புல எந்த ஒரு பிரச்சனையும் வராது, வயிற்று வலி வராது. குவாலிட்டி நல்லா இருக்கும். குழந்தைங்க சாப்பிட்டாலும் வயிறு வலிக்குன்னு சொல்லாதுங்க. நீங்க பள்ளிக்கூடத்துக்கு டப்பால போட்டு போறதுக்கு குழந்தைங்களுக்கு இது கொஞ்சம் உங்களுக்கு கைக்கு நல்ல வலியா இருக்கும். அதாவது நீங்க சொல்றது கூடியது பாத்தீங்கன்னா இப்ப யூகேஜி, எல்கேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் இந்த மாதிரி போறவங்களுக்கு அவங்களோட லஞ்ச் பாக்ஸுக்கு யூஸ் ஆகும். கரெக்டான அளவு இது. ஆமா. அதே வந்து நீங்க 8 குழி இருக்குது. ஆனா இது என்ன ரேட்டுன்னு சொல்லிருங்கண்ணா? இந்த ரேட்டு வந்து எடுத்தீங்கன்னாக்கா 469 ரூபா இதுங்களா? ஆமா, பியூர் அலுமினியம், இண்டோலியத்துல ஸ்பெஷல் இது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 8 குழி இருக்குது. இந்த 8 குழினாக்கா நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆபீஸ் போறவங்களா இருந்தாங்கன்னாக்கா 2 பேரும் இதுல யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டப்பா போட்டுட்டு இட்லி நீங்க வேக வச்சுட்டு வேற வேலையை பார்த்துக்கலாம். வந்தோடனே எடுத்து பாக்ஸ்ல வச்சுட்டு நீங்க கிளம்பிடலாம். எடுத்துக்கிட்டு அவங்க டியூட்டிக்கு போயிடலாம். இதுல பாத்தீங்கன்னா பாருங்க 2 தட்டு வைக்கலாம். இதுக்கும் காட்டன் போடலாம். காட்டன் போட்டுக்கலாம். 2 தட்டு தான். உங்களுக்கு வந்து சிம்பிளான வேலையை முடிஞ்சிடும். ஒரே வேலையா முடிஞ்சிடும். 2 பாக்ஸுக்கு 4 இட்லி இது வச்சுக்கலாம். வீட்டுல நம்ம இது என்ன ரேட்டுன்னு சொல்லுங்கண்ணா? இது ரேட் அதிகம் 400 ரூபாய். எவ்வளவு வருதுங்களா? 400 ரூபாய் அந்த ரேட்டு. 400 ரூபாய். அதாவது இது எவ்வளவு சொன்னீங்க? இது வந்து 469 ரூபாய். இது சரவணா கம்பெனி. இது எடுத்தீங்கன்னாக்கா மிரிட் கம்பெனி. இதுங்களா? ஆமா. சரி, ஓகே. இது 400 ரூபாய் வருது. 400 ரூபாய் வருது. ஓகே. அடுத்ததுங்க. இது வந்து ஒவ்வொன்றும் எடைக்கு தகுந்த ரேட் ஜி. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தரத்துக்கு, ஒவ்வொரு இடத்துக்கு, ஒவ்வொரு பாத்திரத்துக்கு ஒவ்வொரு எடைக்கு ரேட்டு அதுல வந்துடும். இது வந்து இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 குழி வரும். 10 குழின்ற தாவல வந்து நம்ம 3 பேர் 4 பேர் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு இது யூஸ் ஆகும். இது பாத்தீங்கன்னா மூடி ஃப்ரீயா வரும். உங்களுக்கு பாருங்க, இதுலயும் காட்டன் போட்டுக்கலாம். கீழே 5 இட்லி, மேல 5 இட்லி. 5 மேல. ஆமா, குழி நல்லா அகலமா இருக்கும். தாராளமா நீங்க இதுல வந்து புழங்கலாம். அதே மாதிரி கேஸ் தட்டுப்பாடு நம்மளுக்கு கொஞ்சம் இருக்கிறதுனால கரெக்டா நம்ம புழங்கிக்கலாம். மூடி போட்டுக்கலாம், அழகா வச்சுட்டு போடலாம். இது குவாலிட்டியும் சூப்பரா இருக்கும். இதுவும் இது சரவணா கம்பெனி. இது ஒரு ரேட் எடுத்தீங்கன்னாக்கா 826 ரூபாய் வரும். அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா 12 குழி வரும். 12 குழி இட்லி பானை பாத்தீங்கன்னா ஒரு 5 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்க வீட்டுல, அவங்களுக்கு இதுல வந்து யூஸ் ஆகும். ஒரு 2 டப்பா வச்சாங்கன்னாக்கா அவங்க கெஸ்ட்டுங்க, அவங்க ஸ்கூலுக்கு ஆபீஸ் போறவங்க, ஸ்கூலுக்கு போறவங்களுக்கு எல்லாத்துக்கும் 2 டப்பா வச்சாங்கன்னா யூஸ் ஆகும். இது எடுத்தீங்கன்னாக்கா பாருங்க, கீழே 5 குழி வரும். மேல வந்து ஒரு 7 குழி வரும். 12 குழி வரும். இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா இது காட்டன் போடலாம். இது ஒரு ரேட் எடுத்தீங்கன்னாக்கா 956 ரூபாய் வரும். இது ஒரு ரேட்டுங்களா? ஆமா. இது பியூர் அலுமினியம், பியூர் இண்டோலியம் தான். அடுத்ததுங்கண்ணா. அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா இது ஒரு இண்டோலியத்திலே வந்து லட்சுமி கம்பெனி. இது என்ன பேரு? லட்சுமி கம்பெனி. இது ஒரு ரேட் வந்து உங்களுக்கு வந்து 1079 ரூபா வரும். இது 14 குழி வரும். 2 5 தட்டு வரும், ஒரு 4 தட்டு வரும். உங்களுக்கு வந்து நல்லா ஆழம் இருக்கும். இதை வந்து சப்போஸ் உங்களுக்கு வந்து இப்போ கெஸ்ட்டுங்க வந்தாங்கன்னா ஒரு 2 தப்பா 3 தப்பா புழங்கலாம். இல்லை யாரும் இல்லைனாக்கா 2 பேர் இருந்தாங்கன்னாக்கா 5 குழி 2 தப்பா வச்சா, ஒரு தப்பா வச்சா போதும். 2 தட்டு வச்சிங்கனாக்கா 5 குழி வச்சா
2 பேர் தாராளமாக சாப்பிடலாம், 3 பேர் சாப்பிடலாம். அதை விட்டுட்டு நீங்க 4 தட்டு கீழே வச்சு விட்டு இப்போ கெஸ்ட்டுங்க வந்தாங்கன்னாக்கா எக்ஸ்ட்ரா ஒரு தட்டு வச்சுக்கலாம். ஆமா, தேவையில்லை அப்படின்னா 2 தட்டு வைக்கலாம். உங்களுக்கு இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஆல்டரிங் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இது என்ன ரேட்னா சொன்னீங்க? இது லட்சுமி கம்பெனி. இது 1079 ரூபாய். 14 குழி. ஆனா இப்ப இண்டோலிட்லயே வந்து இதுதான் அதிகபட்ச இட்லி பாத்திரம் இல்ல அதை விட பெருசு இருக்குங்களா? இதுல பெருசு இதுல அவ்வளவுதாங்க. 14 குழிக்கு மேல 19 குழி எல்லாம் வருது. இப்ப கையில ஸ்டாக் இல்ல. அதாவது அலுமினியத்துல தான் வந்து எத்தனை குழி சொன்னீங்க? 40 குழி இருக்குது, 60, 80, 100 குழி கூட இருக்கு. இதுல வந்து இண்டோலியத்துல பொறுத்த வரைக்கும் ஒரு 19ஓட சரி, 19, 20ஓட சரி, அது ஒன்றும் ஸ்டாக் வர வேண்டியது இருக்குது. சரி. ஆனா இப்ப அடுத்த பொருளை பார்க்கலாமாண்ணா? இது வந்து புதுசா ஒரு மாடல் வந்து காரைக்குடி இட்லி பானைன்னுவாங்க. இந்த பானை பாத்தீங்கன்னா மூடியோட தான் வரும். இதை பாருங்க, மூடி ஒன்று ஹெவியா வரும். உங்களுக்கு வந்து காய்கறி வேக வைக்க, கடலக்காய் வேக வைக்கிற சீமர் தட்டு ஒன்று வரும். அதுலயே வந்து உங்களுக்கு வந்து பாருங்க 8 குழி போட்ட தட்டு, ஆயில் தட்டு ஒன்று வரும். இதுல ஆயிலும் போடலாம், துணியும் போட்டுக்கலாம், 2 in 1. அதே மாதிரி நீங்க வந்து இதை வந்து கடாயா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, கடாயும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு உண்டான மூடி இதில் போட்டுக்கலாம். நீங்க மூடி உங்களுக்கு நல்லா சூப்பராக வெளி மூடி தான் வரும். உங்களுக்கு வந்து கிரேவி பண்ணிக்கலாம், பொருள் எதாவது தாளிக்கலாம், சிக்கன் மட்டன் வறுத்துக்கலாம், ஒரு நூடுல்ஸ் வறுத்துக்கலாம், ஒரு உப்புமா கிண்டதுனா கிண்டலாம், உங்களுக்கு தக்காளி வணக்கி ஏதோ சேர்த்துனாலும் செய்யலாம். எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். இட்லி பானையும் யூஸ் பண்ணிக்கலாம், காய்கறியும் வேக வச்சுக்கலாம், இதுல உங்களுக்கு குழம்பும் வச்சுக்கலாம். எல்லா பர்பஸ் இது ஒன்று இருந்தால் போதும், உங்களுக்கு எல்லாமே பர்பஸ் சரி பண்ணிக்கலாம். ரேட் ஒன்றும் எங்களுக்கு வரல. இது லட்சுமி கம்பெனி. இது நீங்க கடைக்கு வாங்க, உங்களுக்கு என்ன இடைன்னு போட்டு நாங்கள் ரேட் போட்டு தரோம். வாடிக்கையாளர்களுக்கு பாருங்க, அடுத்த பொருள் ஒன்று கட்டுறோம் பாருங்க. இது வரைக்கும் நீங்க இண்டோலியத்துல இட்லி பண்ண பாத்தீங்க, அலுமினியத்தில் இட்லி பண்ண பாத்தீங்க. இப்போ பாருங்க, அலுமினியத்துல நாங்க கடாய் வச்சிருக்கிறோம். குவாலிட்டி நல்லா ஹெவியா இருக்கும், பொருள் வந்து நல்லா சூப்பரா இருக்கும். இதுல வந்து ஒரு 5-6 சைஸ் வருதுங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இடைக்கு தகுந்த ரேட் வரும். ஆனா இது சொல்லுங்க, இதுல வந்து நம்ம என்ன சமைக்கலாம்? இதுல வந்து நீங்க அப்பளம், பூரி போட்டுக்கலாம், குழந்தைங்களுக்கு பஜ்ஜி போட்டு கொடுக்கலாம், போண்டா போட்டு கொடுக்கலாம், நீங்க அதுல கார்ன் கூட வறுத்து கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. இது எத்தனை லிட்டர் பிடிக்கும்? இதுல மேக்சிமம் ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் ஊற்றலாங்க வறுக்கிறதுக்கு. இதுல கொள்ளளவு பிடிக்கணும்னாக்கா 1.5 லிட்டர் எண்ணெய் ஃபுல்லா வரும். 1/2 லிட்டர் ஊத்துனீங்கன்னாக்கா எல்லாமே பண்ணலாம். பூரி போடலாம், சப்பாத்தி போடலாம், எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் அதுல. இது என்ன ரேட்டுக்கு வரும்? இது ஒரு ரேட் எடுத்தீங்கன்னாக்கா 278 ரூபா வரும். அடுத்தது பார்க்கலாம். அடுத்த பீஸ் பாத்தீங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு வந்து இதுல வந்து ஒரு கிரேவி பண்றதுனா பண்ணிக்கலாங்க. ஒரு 1/2 கிலோ கிரேவி பண்ணணும்னாக்கா பண்ணிக்கலாம். இதோட ரேட் வந்து 454. 2 பக்கம் கைப்பிடி வரும். இதுல உங்களுக்கு கை கிழிக்காது, பீடிங் உருட்டி வரும், குவாலிட்டி நல்லா இருக்கும். இதுங்களா? ஆமாங்க, உருட்டி வரதுனால சில லேடிஸுங்களுக்கு கை ஊர்னுச்சுனாக்கா கை கிழிக்காது, பொருளுக்கும் நல்லா இருக்கும். இது எவ்வளவு சொன்னீங்க? இது ரேட் எடுத்தீங்கன்னாக்கா 454. 454. ஆமாங்க. இது பாத்தீங்கன்னாக்கா அடுத்த சைஸுங்க. ஆனா இது வந்து எத்தனை கிலோ, எத்தனை லிட்டர் இது பிடிக்கும்? இதுல வந்து உங்களுக்கு வந்து ஒரு 3 லிட்டர் ஆயில் ஊற்றலாங்க. இந்த 3 லிட்டர் ஆயில் ஊற்றினீங்கன்னாக்கா குறைஞ்சி மிச்சம் இதுல வந்து ஒரு 1 கிலோ கிரேவி பண்ணலாம். இது ஒரு ரேட் எடுத்தீங்கன்னாக்கா 499 ரூபா வரும். அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா இதுல வந்து உங்களுக்கு 1.5 கிலோ கிரேவி பண்ணலாம். சிக்கன் மட்டன் வறுக்கிறவங்க, இல்ல பன்னீர் வறுக்கிறவங்க, இந்த மாதிரினாக்கா உங்களுக்கு கிரேவி பண்ணதுன்னா ஒரு 1 கிலோ 1.5 கிலோ கிரேவி பண்ணலாம். இந்த ஒரு ரேட்டு பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரேட்டு வந்து 720 ரூபா வரும். பொருள் நல்லா இருக்கும், காது நல்லா பெருசா இருக்கும், வெயிட் தூக்கிறதுக்கு நல்லா இருக்கும். நல்லா வெயிட்டாவே இருக்கு, வெயிட்டா இருக்கும், நல்லா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பீடிங் நல்லா உருட்டி பெருசா கொடுத்துருப்பாங்க. இந்த பீடிங் உருட்டியும் பெருசா கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு கை கிழிக்காது. இந்த கைப்பிடிக்கு பக்கத்துல வச்சு கூட இப்ப தூக்கலாம், நம்ம பிடிச்சி ஒண்ணுமே ஆகாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். என்ன ரேட் நான் சொன்னீங்க? இது வந்து எடுத்தீங்கன்னாக்கா 720 ரூபாய். ஆனா இப்ப வந்து அலுமினியத்துல பாத்துருக்கீங்க, அதே இண்டோலியத்துல இருக்கிற கடாய் காட்டுங்க. இருக்கிறேங்க. இப்ப பாருங்க, இண்டோலியத்துல நாங்க ஒரு புது ரகம் காட்டுறோம். எங்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இண்டோலியத்துல பாத்தீங்கன்னா கடாய் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா 8ஆம் நம்பர் ஸ்டார்டிங். அதுக்கு அடுத்தது 9 இருக்குது. என்னென்ன ரேட்? 8ஆம் நம்பர் என்ன ரேட் வருது? இது 8ஆம் நம்பர் எடுத்தீங்கன்னா இது வந்து பீஸ் கணக்குல வரும், 60 ரூபாய் வரும். அதுக்கு அடுத்தது எடுத்தீங்கன்னாக்கா 175 ரூபாய் வரும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா இது வந்து இடக்கணக்குல வரும். இதுல இருந்து 198 ரூபாய். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா 227 ரூபாய். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா 292 ரூபாய். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 353. அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து 392. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா 436. 392 சொன்னீங்களா? அந்த கடாயை சொல்லுங்க, அதை பத்தி. இது வந்து உங்களுக்கு அலுமினியத்திலேயே பியூர் அலுமினியம், குவாலிட்டி நல்லா இருக்கும். அலுமினியத்துல வந்து அலுமினியத்தோட அது ஸ்பெஷல். இதுல ஒண்ணு என்னன்னாக்கா, இது வந்து நம்மளுக்கு நம்ம பழசாயிருச்சு, இது எதுவும் பண்ண முடியல அப்படின்னா தூக்கி போட்டீங்கன்னு வச்சுங்க,
இப்போ எடைக்கு நாங்கள் வாங்குறோங்கன்னு வச்சுக்கோங்க. இதை கொண்டு போய் பட்டறைக்காரர் எடுத்துட்டு போய் அதை உருக்கி தகடு அடிச்சு அலுமினியத்துல பாத்திரத்தை செய்வாங்க. ஓகே. ஆனா இப்ப எனக்கு ஒரு டவுட். இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, இப்ப அலுமினியத்திலயும் இண்டோலிங்கிறது வந்து ரெண்டுமே ஒரே மெட்டல் தானே, அலுமினியம் தானே? அப்படி இல்லைங்க. இது வந்து நம்ம மண்ணுல இருந்து வெட்டி எடுக்கிற பொருள்ல இருந்து எடுக்கிறது பிரிச்சு. ஓகே. அதாவது இந்த அலுமினியம் இது வந்து இண்டோலியமா வருது. ஓகே. இதை வந்து நம்ம பழசா போட்டோமாக்கா அது அலுமினியமா போயிடும். பியூரா எடுக்கல இது அலுமினியம் இண்டோலியத்துக்கு வரும். பழசா போட்டோமாக்கா அது அலுமினியத்துக்கு போயிடும். குவாலிட்டிக்கும் நல்லா இருக்கும். ஓகே. இப்ப அடுத்தது பிரியாணி பாட்டு பார்க்கலாமாண்ணா? இது வரைக்கும் நீங்க பார்த்த பொருளுக்கு மேல இது லைட் வெயிட் தான். குவாலிட்டி சூப்பரா இருக்கும். இதுல இன்னும் என்னன்னாக்கா சாப்பாடு வைக்கலாம். இதுல பீடிங் நல்லா இருக்கும். பீடிங் உருட்டி வரும். குவாலிட்டி சூப்பரா இருக்கு. இதுல 3/4 கிலோ சாதம் வடிச்சு வடிக்கலாம். இது ஒரு ரேட் எடுத்தீங்கன்னாக்கா மேக்சிமம் உங்களுக்கு வந்து 393 ரூபா எடைக்கு தகுந்த ரேட்டு தான் வரும். ஒவ்வொன்றுக்கும் இடம் இருக்குது. அந்த எடைக்கு தகுந்த ரேட்டு எல்லாத்துலயுமே இருக்கும். இதுல சாப்பாடு, சாம்பார், ரசம், பொரியல், கூட்டு எல்லாமே போட்டு வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். அலுமினியத்தில் லோ பட்ஜெட் தான் இது. விருப்பம் இருக்கிறவங்க எதையும் பார்க்கலாம். இன்னொரு ரகம் காட்டுற அதையும் பாருங்க. ஓகே. இதுலயே சொல்லுங்க, நான் அடுத்தடுத்து சொல்லுங்களேன் என்ன ரேட் வருதுன்ட்டு. அடுத்த ரகம் பாத்தீங்கன்னா அடுத்த ரேட் பாத்தீங்கன்னாக்கா 271 ரூபா. ஓகே. அதுக்கப்புறம் 251 ரூபா. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா 211 ரூபா. 211 ரூபா. ஆமாங்க. ஓகே. இதுல வந்து எல்லாத்துலயுமே வந்து உங்களுக்கு வந்து பீடிங் உருட்டி தான் வரும். ஓகே. கழுவுக்குள்ள லேடிஸுங்களுக்கு கை கிழிக்காது, பிசிறு வடிக்காது, ஒண்ணும் இல்ல. நீட்டா இருக்கும். ஆனா இது வந்து இப்ப இந்த புள்ளியா அடிச்சிருக்கீங்களா, இது வந்து கை மாடலுங்களா? ஆமாங்க. இது வந்து கை குத்துள்ளுவாங்க. அதாவது எம்மிரி அடி வெள்ளை போட்டுட்டு கேசட்ல போய் அப்படியே பாலிஷ் போட்டு அப்படியே பொட்டு அடிப்பாங்க. பார்க்க கொஞ்சம் நல்லா நீட்டா அழகா இருக்கும் பாக்குறது. இது வந்து இது என்ன ரேட் சொன்னீங்க? இந்த ரேட் எடுத்தீங்கன்னாக்கா 211 ரூபா எடைக்கு தகுந்த ரேட்டு. அடுத்த பீஸ்ல பார்த்தா ரேட்டு சேர்ந்து வரும். ரேட்டு கம்மியா வரும். இது ஒரு ரேட் வந்து 211 ரூபா. ஓகேண்ணா. அடுத்ததுண்ணா, அன்பான வாடிக்கையாளர்களுக்கு இன்னொரு பொருள் காட்டுறோம் பாருங்க. இது வந்து ஒரு பிரியாணி பாட்டு. பிரியாணி குண்டா, அதாவது இந்த முஸ்லீம் செய்வாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிரியாணி குண்டா இண்டோலியத்துல வந்திருக்குது. இது ஒரு ரேட் உங்களுக்கு இந்த சைஸ் வந்து 18 சைஸ் வருது. ஸ்டார்டிங் 18. இதுல வந்து எங்கள்கிட்ட வந்து 25-30 வரைக்கும் இருக்குது. இப்போ எங்கள்கிட்ட இருக்கிற கையில ஸ்டாக் உள்ள வரை நாங்க வந்து 18 நம்பர் காட்டுறோம். மறுபடியும் நீங்க கடைக்கு வந்து பாருங்க, இருக்கிறத எங்கள்கிட்ட காட்டுறோம், வந்து பாருங்க. ஓகே. அதாவது அலுமினியத்துல வந்து இது வந்து நல்லா பிரியாணி பாட்டுக்கு நல்லா இருக்கும். பிரியாணி பாட்டு இது வந்து லோக்கல் இல்லைங்க. இது வந்து சூரத்துல இருந்து வருது. நல்லா இருக்கும். இந்த பீடிங் நல்லா இருக்கும். அமுச்சு விட்டுருப்பாங்க பீடிங்க. ஓகேண்ணா. இப்ப இந்த மாதிரி டைப் வருது வந்து இது வெறும் பிரியாணிக்கு மட்டும் தான். பிரியாணிக்கு மட்டும் வச்சுக்கலாம். கிரேவி பண்ணலாம். இதுல கிரேவி பண்ணலாம். சாதம் கூட வடிச்சுக்கலாம். அதுல பிரியாணிக்கு மட்டும்னு இல்ல, சாதம் வடிக்கலாம், ஒரு கிரேவி பண்ணிக்கலாம், பிரியாணி செய்யலாம். நம்ம யூஸ் பண்ணிக்கிறது எப்படி நம்ம வீட்டுக்கு வந்தா நம்ம செய்யறது எதுவும் செஞ்சுக்கலாம். இது என்ன ரேட்டுங்கண்ணா வருது? ரேட் வந்து எடைக்கு வருங்க சார். இப்போ வந்த சரக்கு அப்படியே வச்சிருக்கிறோம். இது வேணும்னா நீங்க வரக்குள்ள வாங்க, உங்களுக்கு எடை போட்டு நாங்க ரேட் சொல்றோம். சரி, ஓகேண்ணா. அடுத்த பாத்திரம் பார்த்துக்கலாம். அடுத்த பாத்திரம் பாத்தீங்கன்னா பிரியாணி குண்டா பாருங்க, டபரா மாதிரி வந்திருக்குது. இது குவாலிட்டி நல்லா இருக்கும். இது பேர் திருப்பி கடாயின்னு சொல்ற பிரியாணி பாட்டு இது. இதுல வந்து ஒரு பால் காய வைக்கலாம். சப்போஸ் நீங்க ஒரு பாயசம், ஒரு 2 பேருக்கு பாயசம் வைக்கிறாங்களோ இதுல பாயசம் வைக்கலாம். குவாலிட்டி நல்லா இருக்கும். ஹெவியான பீஸ், ஹெவியா இருக்கும். இது வந்து டை பீஸ், ஜாயிண்ட் வராது. குவாலிட்டி நல்லா இருக்கும். இதோட ரேட் எடுத்தீங்கன்னாக்கா 294 ரூபாய். இது பாலிஷு. அதாவது நம்ம குக்கர் இருக்குது பார்த்தீங்களா, குக்கர் வேஸ்டான குக்கருங்கெல்லாம் கொடுக்குறாங்க பாருங்க கம்பெனில. அந்த குக்கரை எடுத்து இதை டைல அழுத்துறது. இதுங்களா? இந்த டைல வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்றது. குவாலிட்டி நல்லா இருக்கும். 3B கடாய். இதுல பெருசு காட்டுங்கண்ணா. பெருசு காட்டுறேன். இருக்கிறதுல பெருசானா? ஆமாங்க. இது இருக்கிறதுல பெருசு. இதுல மேக்சிமம் ஒரு 3 கிலோ அரிசி, 3 கிலோ கறி போட்டு செய்யலாம். ஒரு விசேஷங்களுக்கு நம்ம குழம்பு வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். நல்லா இருக்குண்ணா. உள்ள நல்லா டிசைன், குவாலிட்டி நல்லா இருக்கும். ஹெவியா இருக்கும். இது ரேட் வந்து 1644 ரூபாங்க. 1644 ரூபாய் எடைக்கு தகுந்த ரேட்டு. குவாலிட்டி ஹெவியா இருக்கும். நல்லா தூக்கி பாருங்க, நல்லா கனமா இருக்கும். இல்ல இதை நான் பார்க்கும் போதே தெரியுது. தூக்க முடியும், ஒரு கையில தூக்க முடியும். ஆமா. அதே மாதிரி சில பேர் தம்முக்கு நல்லா இருக்குங்களான்னு கேட்பாங்க. தம்மு வைக்க சூப்பரான பொருள். பிரியாணிக்கு ஆகட்டும், ஒரு கிரேவி பண்ணாலும், சிக்கன் மட்டன் கிரேவி பண்ணாலும் குவாலிட்டி நல்லா இருக்கும். அடிப்பிடிக்காது, மொத்தம் இருக்கும் சீட்டு. ஓகே. ஆனா இன்னொரு டைம் சொல்லுங்க, இது எவ்வளவு சொன்னீங்க ரேட்டு? இது ரேட்டு வந்து 1644 ரூபாங்க, எடைக்கு தகுந்த ரேட்டு. ஓகே. அடுத்த பாத்திரம் பார்க்கலாம். பார்க்கலாங்க. அன்பான வாடகைகளுக்கு உங்களுக்கு இத்தனை பொருள் பார்த்தீங்க. இப்போ பாருங்க, யூடியூப் யூஸுக்கு உங்களுக்கு கை கொடுக்குற பொருள் நிறைய இருக்குது. வீட்டில் நீங்க துணி துவைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்க இந்த மாதிரி பொட்டு அடிச்சு பாத்திரம் ஒரு 3 சைஸ் 4 சைஸ் வருங்க. 3 சைஸ் 4 சைஸ் வருங்க. பாருங்க, இது ஒரு மாடல். இது சைஸ் ஒன்று, இந்த சைஸ் ஒன்று,
இந்த சைஸ் ஒன்று. இதில் வந்து நீங்கள் வந்து மேக்ஸிமம் நம்ம துணி அலசலாம். சப்போஸ் நம்ம வீட்டு விசேஷத்துக்கு வேணா கூட இதை வச்சுக்கலாம். ஆமாம், இதில் வந்து டபுளாக பெட்ஷீட் போட்டு தாராளமாக நீங்கள் அலசலாம். குளிக்கிறதுனா இதில் நீங்கள் குழந்தைங்களுக்கு தண்ணி ஊற்றுறது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இதில் கிச்சனில் வைக்கிறதுனாலும் நம்ம ரெஸ்ட் ரூமில் வைக்கிறதுனாலும் இதை வச்சுட்டு தண்ணி போடலாம். இது எல்லாத்துக்கும் யூஸ் இது. ஓகேண்ணா, ஒவ்வொன்றும் என்ன ரேட் வருது சொல்லுங்க. இது எடுத்தீங்கன்னாக்கா 470 ரூபா வருஞ்சி. ஓகே, 470 ரூபா வரும். அது ஒவ்வொன்றும் எடைக்கு தகுந்த ரேட்டு வரும். ஆனால் இது 470 ரூபா சொல்கிறீங்க, இது எத்தனை கூட தண்ணி பிடிக்கும்? இதில் வந்து 1.5 குடம் தண்ணி பிடிக்கும். இதுங்களா? ஆமாங்க. ஓகே. இது 1.25 குடம் தண்ணி பிடிக்கும். 539 ரூபா. ஓகே. இது எடைக்கு தகுந்த ரேட்டு தான் எல்லாமே. அதே மாதிரி 2 குடம் தண்ணி பிடிக்குங்க. 2 குடம் தண்ணி பிடிக்கும். 666 ரூபா இது. ஆமாங்க. ஓகே. எடைக்கு தகுந்த ரேட்டு தான். ஓகே. நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஏப்பா அடிக்கடி எடைக்கு தகுந்த ரேட்டு நீங்க சொல்றீங்கன்னாக்கா, ஏன் சொல்றேன்னாக்கா, நீங்க சொல்லக்குள்ள நீங்க ஒரு ரேட் சொன்னீங்க, இங்க வந்து ஒரு ரேட் சொல்றீங்க அப்ப நீங்க கேட்க கூடாதுன்னு ஒரு அபிப்பிராயத்துல நாங்க சொல்லிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு எடைக்கு தகுந்த ரேட்டு மாறுதல் வரும். நீங்க வரக்குள்ள நீங்க ரேட்டு கேட்கக்குள்ள அந்த பொருளுக்கு உண்டான ரேட் நாங்க சொல்லுவோம். உங்களுக்கு அபிப்பிராயம் எப்படின்னு பார்க்கலாம். ஓகே. இப்ப நீங்க இதை சொல்லிட்டீங்களா, அதாவது ரேட்டு மாறி வரும்ட்டு. ஆமா. இப்ப நான் என்ன கேக்குறேன், இப்ப இந்த பாத்திரத்துக்கான வெயிட்டுக்கான பேஸ் தானே இந்த ரேட்டு? ஆமாங்க. அதாவது இதே சைஸுக்கு நீங்க அடுத்த ரகம் இதே பீஸ் வேற பீஸ்ல பார்த்தா ரேட் மாறி வரும். ஆமா. ஓகே. அதாவது இப்ப அது ஓகே, நீங்க சொல்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப வந்து வீடியோ பார்த்துட்டு வராங்க, எனக்கு இந்த பாத்திரம் மட்டும் தான் வேணும்னா இதோட வெயிட்டுக்கான ரேட்டு தான் 539 ரூபா. ஆமா. அடுத்ததுல வந்து ரேட்டு இடையில கொஞ்சம் சேர்ந்து வந்துச்சுன்னா ரேட்டு சேர்ந்து வரும். எடை கம்மியா வந்தா ரேட்டு கம்மியா வரும். அதாவது இந்த பாத்திரம் இல்லாம வேற பாத்திரம் எடுத்தா. ஆமா. ஓகே. இதே பாத்திரம் எடுத்தா 539 ரூபா. அதாவது இன்னொன்னு என்னன்னாக்கா, மக்களுக்கு நாங்க செய்யற சலுகை என்னன்னாக்கா, இந்த பொருள் நாங்க ஆவரேஜா போட்டோமாக்கா எங்களுக்கு லாபம், கடைக்கு லாபம். ஒவ்வொன்றும் எடைக்கு தகுந்து வச்சு நாங்க வந்து மக்களை வந்து மக்களுக்கு இஷ்டத்தை கொடுக்கறதுனால, ஒவ்வொன்றும் எடையை வச்சு கொடுக்கறதுனால இடையில வந்து கஸ்டமருக்கு வந்து திருப்தி ஆகும். ஒவ்வொரு பொருளும் கரெக்டா கொடுக்குறாங்க, கரெக்டா ரேட் இருக்குது, இந்த சரவணா ஸ்டோருக்கு போனோம், பொருள் நல்லா இருக்குது, இந்த மாதிரி தான் எங்களுக்கு பேரு புகழும் இந்த 21 வருஷமா எங்களுக்கு வந்துகிட்டு இருக்கிறதுனால கஸ்டமர் எங்களுக்கு தேடி வராங்க. அதை வச்சுதான் நாங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரேட் தனித்தனியா ஒவ்வொரு விலைக்கு ஒவ்வொரு ரேட் சொல்லிட்டே வரும். கிலோ கணக்கு சொல்லிட்டு வரும். அதே மாதிரி எங்க கடையில ஒரே விலை தான், பேரம் இல்ல, பிக்சர் ரேட்டு, ஒரே விலை தான். அதாவது நான் இன்னொரு டைம் நான் சொல்லிக்கிறேன். அதாவது இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த பாத்திரம் நீங்க வாங்குறேன்னு வச்சுங்களேன், இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 539 ரூபா வருது. அதாவது இந்த பாத்திரம் மட்டும் வாங்கினீங்கன்னா இதோட வெயிட்டுக்கு தகுந்த ரேட்டு தான் இந்த ரேட்டு போட்டிருக்காங்க. நம்ம இந்த பாத்திரத்தோட வேற பாத்திரம் எடுக்கிறப்போ அதோட வெயிட்டுக்கு தகுந்த ரேட்டு தான் வரும். ஸோ கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க. நீங்க இந்த பாத்திரம் எடுத்தா 539 ரூபா, அதே வேற பாத்திரம் எடுத்தீங்கன்னா அதோட வெயிட் டிஃப்ரெண்ட் மாறி வரும். அப்போ அதுக்கு தகுந்த ரேட்டு தான் வரும். ஸோ கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க. நம்ம கடையில் வந்து அன்னக்கூடை உங்களுக்கு வந்து துணி துவைக்கிறதுக்கு தேவையான முக்கியமான பொருள். லேடிஸுங்களுக்கு எல்லாரும் வந்து அன்னக்கூடை திளைவிட்டு போவாங்க, எந்த கடையில் இருக்குது. நம்ம சேலம் சரவணா ஸ்டோருக்கு வந்தீங்கன்னாக்கா எல்லா ரகமும் நம்மள்ட்ட இருக்குது. பொருளுக்கு தகுந்த மாதிரி, சைஸுக்கு தகுந்த மாதிரி எங்கள்கிட்ட இருக்குது. உங்களுக்கு எது வேணாலும் உங்களுக்கு இஷ்டத்துக்கு வந்து எடுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ரகம் வேணும்னா இங்கே எடுக்கலாம். பாருங்க, அன்னக்கூடையில் எத்தனை ரகம் நாங்கள் வச்சிருக்கிறோம் பாருங்க. ஓகே. எங்கள்கிட்ட வந்து சின்னது பெருசு எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி எங்களுக்கு ரகம் தனித்தனியா வருது. அதே மாதிரி பாருங்க, எங்கள்கிட்ட இன்னொரு மாடல் இருக்குது, ஆப்பிள் டப்புன்னு வாங்க. இது என்ன டப்பு? ஆப்பிள் டப்புன்னு வாங்க. ஆப்பிள் மாடல் இருக்கிறதுனால ஆப்பிள் டப்பு கொண்டாடுவாங்க. இது வந்து எடைக்கு தகுந்த ரேட்டு ஒவ்வொன்றும் வரும். இப்போ வந்து எல்லாம் புதுசா வந்ததுனால எடை எதுவும் வைக்கலிங்க. எங்கள்கிட்ட வந்து 4 சைஸ் வருங்க. ஓகே. ஆனா எனக்கு ஒரு டவுட், இப்ப அன்னக்கூடங்கிறீங்கல்ல, இது வந்து எதுக்காக யூஸ் பண்றது? இதுல வந்துங்க உங்களுக்கு நம்ம வீட்டுல யூஸ் பண்றதுக்கு வந்து குழந்தைங்களுக்கு தண்ணி ஊத்துறதுக்கு, துணி துவைக்கிறதுக்கு, சப்போஸ் நம்ம வீட்டுல ஏதோ ஃபங்க்ஷன்னாக்கா காய்கறி அலசிக்கலாம், அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுலயே வந்து உங்களுக்கு பாருங்க, அன்னக்கூடையிலேயே எங்கள்கிட்ட வந்து பாருங்க புதுசா இப்ப ஓட்டை போட்ட அன்னக்கூடை வந்துருக்குது. இது ஓட்ட போட்ட அன்னக்கூடை. ஒரு விசேஷம் வீட்டுல நம்மளுக்கு தேவை, வீட்டுல நம்ம வாங்கி வைக்கலாம்னா அதுவும் இருக்குது எங்கள்கிட்ட. ஓகே. இப்போ வந்து இது வந்து நம்ம வீட்டுல வந்து ஒரு சிக்கன், மட்டன் கிரேவி எதாவது பண்றதா இருந்தா, கறி கழுவுறதா இருந்தா பைப்பு கிட்ட வச்சு அப்படி கொட்டி கழுவிக்கலாம். அதாவது சாப்பாடு நம்ம ஊற வச்ச அரிசி கூட இதுல வடிச்சிக்கலாம். பிரியாணிக்கு நம்ம வடிக்கிறதுனா கூட இதுல வச்சு வடிச்சிக்கலாம். காய்கறிங்க அலசிக்கலாம், சிக்கன் மட்டன் அலசிக்கலாம், எல்லா யூஸும் பண்ணிக்கலாம். இதுல காய்கறிகளும் எல்லாம் பண்ணலாம். ஓட்ட போட்ட அன்னக்கூடை. ஆனா ஓட்ட போட்ட அன்னக்கூடை வந்து என்ன ரேட்டுக்குன்னு வருது? இது ரேட் எடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 520 இருந்து 600 வரைக்கும் வருங்க. 600 இந்த சைஸ். இதுக்கு பெரிய சைஸ் ஒரு 4 ரகம் இருக்குதுங்க. ஓகே. இதெல்லாம் வந்து என்ன ரேட் வரும் சொல்லுங்க. இது எடைக்கு வந்திருக்குது, இன்னும் ஸ்டாக் ஒன்று இடம் வைக்கலிங்க. இதுல ஒரு 4 சைஸ் தான் இப்போ வந்திருக்குது. இன்னும் எங்களுக்கு 2 சைஸ் வர வேண்டியது இருக்குது. ஆப்பிள் கூட சொன்னீங்களா? இது இப்போ வந்து இடம் வைக்கல. வந்த சரக்கு அப்படியே இருக்குது. மினிமம் இது எடுத்தீங்கன்னாக்கா ஒரு 300 ரூபா 350 ரூபாக்குள்ள வரும். அவ்வளவுதான் வரும். ஆமா. இப்ப அது வந்து கணிப்பா சொல்றீங்க, இது வந்து ஒரு கணிப்பா சொல்லுங்களேன் எவ்வளவு வரும்ட்டு.
இது மேக்ஸிமம் வந்து ஒரு 400 ரூபாக்குள்ள வருங்க. 400 450 ரூபா வரும். ஓகே. இது எடுத்தீங்கன்னாக்கா ஒரு 550 ரூபா 600 ரூபா வரைக்கும் வரும். ஓகேண்ணா, அடுத்தது பார்க்கலாண்ணா. பார்க்கலாம். பாருங்க, உங்களுக்கு வந்து ரைஸ் டப்பு வாங்கினதுல எங்கெங்கே நீங்க பிளாஸ்டிக் டப்பில் வச்சு அரிசி வாய்ச்சி கொட்டி உடஞ்சிருது. எங்கள்கிட்ட பாருங்க சீப் ரேட்டா ஒரு 3 சைஸ் 4 சைஸ் எங்கள்கிட்ட இருக்குது அரிசி ட்ரம்மு. 25 கிலோ 20 கிலோ 10 கிலோ 5 கிலோ இப்படி இருக்குது எங்கள்கிட்ட. சைஸ் வரையா இருக்குது. ஒவ்வொன்றும் எடைக்கு தகுந்த ரேட்டு வரும். குவாலிட்டி நல்லா இருக்கும். பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். 25 கிலோ தாராளமா கொட்டலாங்க. இதுங்களா? ஆமாங்க. அதாவது ஒரு சிப்பம் அரிசி, ஒரு சிப்பம் அரிசி இதை தாராளமா கொட்டலாம். இதுல வந்து சப்போஸ் உங்களுக்கு மூடி வரும், மூடி சேர்ந்து வரும். உங்களுக்கு மூடி ஒன்று சேர்ந்து வருதுல. மூடி வர்றதுனால இப்போ நீங்கள் பிளாஸ்டிக் டப்பு வாங்குறதோட இது வாங்குறது எவ்வளோ மேல். இது ஒரு ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா 942 ரூபா எடைக்கு தகுந்த ரேட் இதுவும். ஆமாம், ஒரு பீஸ் 1000 ரூபாய் வரும், 1050 வரும், 1100 வரும், எடைக்கு தகுந்த ரேட்டு. குவாலிட்டி நல்லா இருக்கும். உங்களுக்கு சீடி போட்டிருக்கும், இந்த மாதிரி பூ போட்டிருக்கும். ஓகே ஓகேண்ணா. அது இந்த சின்னது என்ன ரேட்னா வருது? சின்னது ஒரு ரேட்டு வருங்க. இதில் என்ன ரேட்டுக்குண்ணா வருது? இது வந்து 702 ரூபா வரும். 702 ரூபா. இதுல எவ்வளவு அரிசி போட்டுக்கலாம்? இதுல வந்து ஒரு 10 கிலோ 12 கிலோ கொட்டலாம். இது வந்து 20 கிலோ கொட்டலாங்க. 20 கிலோ கொட்டுறது பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கிலோ பீஸ் வந்து இதுல வந்து 825 ரூபா வரும். ஓகே. இந்த சைஸ் உங்களுக்கு பாருங்க, வெளியே வாசலுக்கு தண்ணி தெளிக்கிறதுக்கு தேவைன்னாக்க அந்த மாதிரி பக்கெட் வரும். ஓகே. வீட்டில் வாசல் நம்ம வீட்டில் உள்ள இருந்து தண்ணி வாசல் தெளிக்கிறதுக்கு பக்கெட் இருக்குது. அதுலேயே வந்து நம்ம குளிக்கிறதுக்கு பக்கெட் இருக்குது, துணி அலச பக்கெட் இருக்குது. எல்லா சைஸ் நம்மகிட்ட இருக்குதுங்க. என்ன ரேட்னா வருது? இது ஒரு ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா 283 ரூபாங்க, எடைக்கு தகுந்த ரேட்டு. உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டீல் இருக்குது. ஓகே. இந்த ஸ்டீல்ல பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து மண்டபத்துக்கு சாம்பார் ஊத்துறதுல இருந்து துணி துவைக்கிற வரைக்கும் நம்மகிட்ட இருக்குதுங்க. இது நார்மலான சைஸ் 763 ரூபா வரும் இதுல. இதுவா? ஆமாங்க. இது எத்தனை லிட்டர் தண்ணி? இதுல மேக்சிமம் வந்து உங்களுக்கு ஒரு 10 லிட்டர் தண்ணி பிடிக்கும், 8 லிட்டர் தண்ணி பிடிக்கும். 8 லிட்டர் தண்ணி பிடிக்கும். 10ல இருந்து 8 பிடிக்கும். குவாலிட்டி நல்லா இருக்கும். கீழே பாதம் வரும். இதை வந்து இரும்பு உள்ள வந்து ஸ்டீல் கம்பி வச்சிருப்பாங்க. ஓகே ஓகே. காட்டுங்க ஸ்டீல் கம்பி. இதுல வந்து ஸ்டீல் கம்பி வச்சிருப்பாங்க. இரும்பு கம்பி வச்சு ஏமாத்துவாங்க. நம்மள்ட்ட அந்த மாதிரி இல்லைங்க. உள்ள ஸ்டீல் கம்பி வரும், ஹெவியான ரிவிட்டு, அதுல இருந்து ஸ்பார்க் வெல்டிங் வச்சிருப்பாங்க. இதுல வந்து மொத்தம் 3 வேலை செஞ்சிருக்காங்க. குவாலிட்டி நல்லா இருக்கணும், கடை பேர் நல்லா இருக்கணும்னு எங்க ஓனர் பொறுத்த வரைக்கும் நல்ல பொருளா வாங்கி வைக்கிறாரு. கஸ்டமருக்கு தெளிவா வாங்கிட்டு போறாங்க. எங்களை தேடி வராங்க வாடிக்கையாளர். ஆனா என்ன ரேட்டு சொன்னீங்க இந்த பக்கெட்? இந்த ரேட் எடுத்தீங்கன்னாக்கா 763 ரூபாங்க. ஓகேண்ணா. அடுத்த பாத்திரம்னா இம்பான வாடிக்கையாளர் நீங்க பாத்தீங்க. இப்ப வீட்டுக்கு நம்ம சமையல் பண்ணணும், ஒரு உரம்பரைக்கு சமையல் பண்ணணும் வந்துட்டாங்கன்னாக்கா ஒரு 2 கிலோ 3 கிலோ அரிசி போடுற மாதிரி குண்டா வேணும் அப்படின்னா இந்த மாதிரி தேக்ஸா எடுக்கலாம். நல்லா இருக்கும், குவாலிட்டி நல்லா இருக்கும். இது ரேட் ஒன்றும் எங்களுக்கு வரலைங்க. வந்தாலும் உங்க எடை போட்டு நீங்க வந்தீங்கன்னா எடை போட்டு தருவோம். ஓகேண்ணா. இப்ப எடை போட்டு தருவீங்க. எடைக்கு எவ்வளவு நான் வாங்குவீங்க? இது மேக்சிமம் எங்களுக்கு வந்துச்சுனாக்கா ஒரு 700 ரூபாக்குள்ள வரும். இதுங்களா? ஆமா. ஓகேண்ணா. இது பாருங்க, நம்மகிட்ட புதுசாக இப்போ வந்து இண்டோலி இதில் ஜக்கு வந்துருக்குதுங்க. இந்த மக்கில் வந்து நம்ம தண்ணி பிடிச்சி ஊற்றிக்கலாம், டீ கடைக்கு யூஸ் பண்ணிக்கலாம், மண்டபத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம், வீட்டு யூஸுக்கும். வீட்டில் வந்து நம்ம தண்ணி குழந்தைங்க தண்ணி மட்டும் ஊற்றலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்ம வீட்டில் அளவுகோலாக வச்சுனாலும் இது ஒரு கணக்கு வச்சு நம்ம மொண்டு ஊற்றிக்கலாம் இதில். ஆமாம். இது ஒரு ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா 190 ரூபா தாங்க இந்த பீஸ் ரேட்டு. பீஸ் கணக்கு. இது வந்து பீஸ் கணக்கு தான். இதுல வந்து கைப்பிடியெல்லாம் கிளியாது, பீடிங் ஊற்றி தான் வருது. கைப்பிடி நல்லா பிடிச்சி எடுக்கிற மாதிரி சூட்டில் நம்ம குழம்பு கூட மொண்டு ஊற்றலாம் கேட்டரிங்க்கு. ஓகே. அந்த பொசிஷன் இதில் இருக்குது. 190 ரூபா வருது. ஆமாம். ஓகேண்ணா. அடுத்த பாத்திரம்னா அன்பான வாடிக்கையாளர், இவ்வளவு தூரம் நீங்க பார்த்த பொருளுக்கு அத்தனைக்கும் எங்கள்கிட்ட வந்து டோப் கவர் இருக்குது. ஒவ்வொரு டோப் கவர் பீஸ் கணக்குலயும் இருக்குது, எடை கணக்குலயும் இருக்குது. உங்களுக்கு என்ன சைஸ்க்கு வாங்குறீங்களோ அதுக்கு தகுந்த நாங்க பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி மூடி போட்டு கொடுத்துருவோம். இப்போ இது ஒரு ஒரு தட்டு மட்டும் எவ்வளவு வருது? இந்த பீஸ் எடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 165 ரூபா. இது ஆமா. ஓகே. ஹெவியா இருக்கும், குவாலிட்டி நல்லா இருக்கும். உங்களுக்கு பீடிங் உருட்டி வரும், தட்டு வந்து நெடிக்காது. ஆமா, நெடிக்காது, பிளாட்டா நல்லா இருக்கும். அடுத்தது பார்க்கலாம் வாங்க. பார்த்து பொருள் எல்லாம் கழுவி போடுறதுக்கு எங்கள்கிட்ட பாருங்க புது மாடல்ல ஒரு கூட வந்திருக்குது. காஸ்மோஸ் கம்பெனி இது. உங்களுக்கு அடியில ட்ரே வந்துடும். ட்ரே அப்புறம் ஒரு டம்ளர் ஸ்பூன் போடுறதுக்கு, ஒரு டம்ளர் வைக்கிறதுக்கு ஒரு பிளாஸ்டிக்ல ஒரு கப்பு ஊற்றுருவாங்க. குவாலிட்டி நல்லா இருக்கும். இதோட ரேட்டு பாத்தீங்கன்னாக்கா 1220 ரூபாய். இதோட ரேட்டு. ஆமாங்க. இதோட ட்ரே போட்டு காட்டுறேன் பாருங்க. ஓகே. அதாவது கீழே அடியில் வந்து ட்ரே போடுற மாதிரி தண்ணி பட்டாலும் கீழே உங்களுக்கு அந்த ட்ரேல உக்காந்திக்கும். உங்களுக்கு வீட்டில் ஸ்பூனு ஃபோர்க்கு ஏதாவது கழுவுனா கூட கீழே உழுவாம இருக்கிறதுக்கு இதில் நீங்கள் வச்சிட்டீங்கன்னாக்கா கழுவி இப்படியே போட்டுக்கலாம். தண்ணியில் இறங்கினாலும் உங்களுக்கு ட்ரேல வந்துடும். குவாலிட்டி நல்லா சூப்பராக இருக்கும். இது ஜிங்க் கம்பி, குவாலிட்டி ஸ்பெஷல் இது. இதுங்களா? ஆமாம். அதே மாதிரி உங்களுக்கு கீழே படல் பார்த்தீங்கன்னாக்கா நெருக்கமான படல் பக்கமா இருக்கும். 1 இன்ச்சுக்கு ஒரு படல் வச்சிருப்பாங்க கம்பி. குவாலிட்டி நல்லா இருக்கும். இதுல 2 சைஸ் இருக்குதுங்க. ஓகேண்ணா. இது வந்து மீடியம் சைஸ். ஓகே. இதுல பிக் சைஸ் இங்க இருக்குது. ஓகேண்ணா. ஓ இதுங்களா? சைஸ். சரிண்ணா.
இது வந்து 1370 ரூபா வரும். ஓகே. மீடியம் சைஸ் இதுதான் மீடியம் சைஸ். இது எவ்வளோ வரும் சொன்னீங்க? இது வந்து 1200 ரூபா வரும். 1220 ரூபா. ஓகேண்ணா. அடுத்து பார்க்கலாண்ணா. பார்க்கலாம். வாடிக்கையாளருக்கு பாருங்க, இப்போ நீங்க பார்த்ததுல எல்லாம் பார்த்தீங்க. இது புதுசா ஒரு ஸ்டாண்டு வந்துருக்குது. ஓகே. இந்த ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பூரி பலவை இந்த மாதிரி பூரி பலவை வைக்கலாம். முன்னாடி ரோலர் வச்சுக்கலாம். பின்னால் பணியாரங்களும் இப்படி வச்சுக்கலாம். உங்களுக்கு ஓகே. நீங்கள் சூடாக இருக்குள்ள தூக்கி வச்சுக்கலாம். கை சூடு இருக்காது, ஒன்றாகாது. உங்களுக்கு லைஃப் லாங் நல்லாயிருக்கும். கிச்சன் பக்கத்துலேயே வச்சுக்கலாம். நீங்கள் ஓரமாக கிச்சன் பக்கத்துலேயே வச்சுக்கலாம். ஆமாம், கிச்சன் பக்கத்துலேயே வச்சுக்கலாம். ஓகே. இது வந்து உங்களுக்கு பீஸ் ரேட் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ரேட் வந்து ரேட் எடுத்தீங்கன்னாக்கா 560 ரூபா வரும். எவ்வளோ வருது? 560. 560. ஆமாம். இந்த ஸ்டாண்டு வந்து ஆமாங்க, ஸ்டாக் உள்ள வரை நல்லா இருக்குண்ணா. குவாலிட்டி நல்லா இருக்குங்க. இப்போ பாருங்க, எங்கள்கிட்ட இண்டோலியத்தில் பாருங்க சாப்பாடு செய்வதற்கும் சமையலுக்கு உண்டான குழம்பு வைக்கிற பாத்திரமும் எங்கள்கிட்ட இருக்குது. ஓகே. இதுல வந்து சப்போஸ் நீங்க வீட்டுல நம்ம குழந்தைங்களுக்கு கூழ் காசி கொடுக்கறதுனால சின்ன பொருளுங்களும் இருக்குது. அழகா இருக்கும். சும்மா ஒரு டம்ளர் போட்டு கலக்கி குழந்தைங்களுக்கு கூழ் காசி கொடுக்கணும், இதுல கொடுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அதே என்ன ரேட்டுக்குண்ணா வருது அது? இது ரேட் எடுத்தீங்கன்னாக்கா 213 ரூபா. இது ஐஏசி முத்திரை போட்டது, லட்சுமி கம்பெனி. இது காட்டுக்குண்ணா முத்திரை போட்டது. இங்க பாருங்க, ஒவ்வொன்றுக்கும் இப்போ ஐஏசி முத்திரை போட்டு எங்களுக்கு வருது. கீழேயும் பாருங்க, எங்களுக்கு ஐஏசி முத்திரை போட்டு வரும். கீழே பார்த்தீங்கன்னாக்கா ஐஏசி முத்திரை போட்டு வரும். ஓகே. அதே மாதிரி இப்போ தேக்ஸாலே அதே மாதிரி தாங்க. தேக்ஸாவில் வந்தீங்கன்னா ஒரு படி சாதம் போட்டு வடிக்கலாம். ஓகே. இதில் வந்து 3/4 படி வடிக்கலாம். இதுலேயும் உங்களுக்கு அரைப்படியும் இருக்குது, ஒரு டம்ளர் போடுறது இருக்குது. எங்கள்கிட்ட ரகம் எத்தனை ரகம்னாலும் அத்தனை ரகம் எங்கள்கிட்ட இருக்குது. உங்களுக்கு தேவையான பொருள் கடைக்கு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எங்களுக்கு எடுத்து தரோம். உங்களுக்கு என்ன தேவையோ நாங்கள் செய்ய கடமைப்பட்டுருக்கோம். ஓகேண்ணா. ஆனால் இது என்ன ரேட்டுங்கண்ணா வருது? இது எடுத்தீங்கன்னாக்கா 191 ரூபா வருங்க. அதான் சாப்பாட்டு போனி. சாப்பாடு வைக்கலாம், பால் காய்ச்சி வச்சுக்கலாம், தயிர் போட்டு வச்சுக்கலாம். ஓகே. இந்த ரகம். ஓகே. இது எவ்வளோ சொன்னீங்க? 191 ரூபா. 191 ரூபா. ஆமா. ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா அது 3/4 கிலோ சாதம் செய்யலாங்க. 384 ரூபா. ஓகே. இது வந்து ஐஏசி முத்திரை போட்டது, பாத்திரம் லட்சுமி கம்பெனி, குவாலிட்டி சூப்பரா இருக்கும். ஓகே. அடுத்தது வந்து 1 கிலோ செய்யறது. இதுல வந்து ஒரு ரேட் எடுத்தீங்கன்னாக்கா 527 ரூபா உள்ளது. இதுலயும் உங்களுக்கு ஐஏசி முத்திரை போட்டு தான் வரும். ஒவ்வொன்றும் எடைக்கு தகுந்த ரேட்டு மாறுதல் வரும். இது பாருங்க, நம்ம குழம்பு செய்வதுக்கு. இது குழம்பு செய்யறதுக்கு. ஆமா, குழம்பு செய்யலாம். சில பேர் இந்த மாதிரி மாடல்ல வந்து சாப்பாடும் வடிக்கிறாங்க. அவங்க விருப்பத்தை பொறுத்து. ஓகே. இது வந்து எடைக்கு தகுந்த ரேட் தான் வரும். 484 ரூபா இது வரும். 484. 484. இதுலயும் வந்து ஐஏசி முத்திரை போட்டு தான் வருது. குவாலிட்டி நல்லா இருக்கும். ஓகே. ஓகே. இல்ல பார்க்கும்போது தெரியுது இது வந்து சாப்பாட்டுக்கு பயன்படுத்துற மாதிரி இருக்கு. ஆமா. இது வந்து குழம்புக்கு பயன்படுத்துற மாதிரி இருக்கு. ரெண்டுமே 2 ரகம் வருது. குவாலிட்டி நல்லா இருக்கும். ஓகே. அதே மாதிரி தோசைக்கல்லு பாத்தீங்கன்னா, தோசைக்கல்லு பணியாரக்கல் எல்லாமே கீழே இருக்குது. லட்சுமியில இருக்குது, பாக்கியால இருக்குது, எல்லாமே இருக்குதுங்க. ஓகேண்ணா. அதே மாதிரி கீழே பாத்தீங்கன்னா சூர்யா கம்பெனியில கடாயில இருந்து தோசைக்கல்ல இருந்து கேஸ்டிங் பொருள் எல்லாமே கலந்து வரும். ஓகே. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகத்துல வருது. ஆனா இது என்ன கேஸ்டிங்ல? இது ஒரு கேஸ்டிங்ல ஊத்தாப்ப கல்லுன்னு வாங்க. இதுங்களாண்ணா? ஆமா. பார்த்தா இட்லி கல்லு மாதிரி தெரியுது. இட்லி கல்லு மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம ஊத்தாப்பு மாவு வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி கலந்த மாவு ஊற்றிட்டு குழந்தைங்களுக்கு இந்த வெஜிடபிள், வெங்காயம் இதெல்லாம் போட்டோம்னு வச்சுக்கோங்க, குழந்தைங்க ஒரு டிஃப்ரெண்டா இருக்குன்னு சாப்பிடுவாங்கன்னு வச்சுங்களேன். ரொம்ப வெயிட்டா இருக்குண்ணா? வெயிட்டா இருக்கும். தவறுனீங்கன்னாக்கா உடஞ்சிடும். கேரண்டி இல்லை. பொருள் தரம் நல்லா இருக்கும். நல்லா வெயிட்டா இருக்குண்ணா. ஆமா. அதாவது முன்ன வந்து மண்ணுல செஞ்சு சாப்பிடணும்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி இரும்புல மண்ணுல செஞ்சிருக்கிறாங்க. உடம்புக்கு கெடுதல் இல்லை. நம்மளுக்கு உடம்பு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு வியாபாரம் பண்றோம். ஓகே. ஆனா இப்ப எனக்கு ஒன்னு டவுட் என்னன்னா, இப்ப இது ஊத்தாப்பங்கிறீங்க, ஆனா இது வந்து பார்த்தா இட்லி மாதிரி இருக்கு. நம்ம ஊத்துறப்ப நல்லா மொத்தமா வருமேங்கண்ணா? அப்படின்றது இல்லைங்க. ஊத்தாப்பன்றது வந்து நம்மளுக்கு இது மொத்தமா இருந்தாலும் நம்மளுக்கு உள்ள வந்து காய்கறி போடுறோம் பார்த்தீங்களா, அந்த காய்கறியோட இது வேக்காடு ஆயிரும். வேக்காடாவுக்குள்ள நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இன்னொன்னாக்கா நம்ம நெய் கொஞ்சம் சேர்த்திட்டு வச்சுங்க, குழந்தைங்க விரும்பி சாப்பிடும் இது. ஆமா. சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட நம்ம வயிற்றுக்கு ஏதோ ஒரு கொடுக்கணும் நம்ம எண்ணம் உள்ளவங்க இதை வாங்கிட்டு போய் நம்ம ஏமாத்தலாம் குழந்தைங்களுக்கு. இது இப்படி இருக்குது, இப்படி இருக்குது, சாப்பிடுங்கம்மா நல்லா இருக்கும் அப்படின்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்கன்னு வச்சுங்களேன். ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொன்றும் செய்யலாம். இதுலயே நம்ம ஸ்வீட்டும் ஊற்றலாம். ஆமா. நம்ம வந்து மாவுல வந்து நம்ம மாவுல வந்து இது போட்டுக்கலாம், சக்கரை, நாட்டு சக்கரை போடலாம், பனங்கல்கண்டு போடலாம். இதுல வந்து முந்திரி, ஏலக்காய் இதெல்லாம் பூலாம் துள்ளி விட்டு அப்படியே போட்டீங்கன்னாக்கா ஸ்வீட் ஆயிடும். ஊத்தாப்பதுலேயே ஸ்வீட் மாதிரி வரும். அதுவும் குவாலிட்டி. குழந்தைங்களை வந்து ஏமாத்துறது, சாப்பிட்றதுக்கு எதோ ஒன்று நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு இது மாதிரி சாப்பிட வைக்கிறதுக்கு நம்ம ஒரு பொருள் கொண்டு வந்துக்கிறோம். சார், இது வந்து காப்பர் குடங்க. இதெல்லாம் வரைக்கும் நீங்கள் எல்லாத்தாலும் குடங்க பார்த்துருப்பீங்க. இது வந்து அஷ்டலட்சுமி குடங்க. இது ஒவ்வொரு குடத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் அஷ்டலட்சுமி டை மட்டும் தான் அடிச்சிருப்பாங்க.
இதுல எங்கள்கிட்ட பாருங்க புதுசா பிரிண்டட் பண்ணி லேசர் பிரிண்ட்ல போட்டு உங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சாமிக்கு ஒவ்வொரு பேர் போட்டிருக்கும். ஒவ்வொன்றும் வந்து குடத்துல வந்து ஒவ்வொரு பேருமே இது கஜலட்சுமி, கஜலட்சுமி, தானிய லட்சுமி, சந்தான லட்சுமி, வீரலட்சுமி, இந்த மாதிரி ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு பேர் போட்டிருப்பாங்க. குவாலிட்டி நல்லா இருக்கும். கலசத்துக்கு செம்மையான குடம். இது பார்க்க அழகா இருக்கும். லட்சுமி கடாசமா எல்லாமே இருக்குது. இல்ல இப்ப நம்ம வீட்டுல கணபதி ஹோமம் கும்பம் வைக்கிறதா இருந்தா இதை வச்சுக்கலாம். சுபகாரியங்கள் வீட்டு அனைத்துக்குமே இது தேவைப்படும். அதே மாதிரி நம்ம கோயிலுக்கு நம்ம சாமிக்கு தண்ணி கொண்டு போறதுனாலும் கொண்டுட்டு போகலாம். ஒரு பால் குடத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். குடம் தீர்த்த குடமும் நம்ம கொண்டுட்டு போகலாம். தீர்த்த குடம் கொண்டு போனோம் அஷ்டலட்சுமி நம்ம கூட வர மாதிரி இந்த குடத்துல இருக்குது. எல்லா சாமியும் நம்ம தூக்கிட்டு போய் சாமிக்கு அபிஷேகம் பண்ற மாதிரி இந்த குடத்துல எல்லாம் போட்டுருக்காங்க. ரேட் வந்து நம்ம வரலீங்கன்னா இது புதுசா இப்ப வந்திருக்குது. சாம்பிள் தான் 2 பீஸ் கொடுத்துருக்காங்க. அநேகமா எங்களுக்கு இந்த வாரத்தில் வர வேண்டிய வேலை. நீங்க கடைக்கு வந்தீங்கன்னா நாங்க சொல்றோம். இல்ல நல்லா இருக்கும். குடம் சூப்பரா இருக்கும். இதனால வரைக்கும் எங்கள்கிட்ட வந்து நாங்க வந்ததுலேயே இது குடம் ஸ்பெஷல் குடமா இருக்கிறதுனால தான் இப்போ உங்களுக்கு எடுத்து காட்டுறோம். மக்களுக்கு இதை அறிமுகம் பண்றோம். இது பாருங்கன்னா நம்ம கோயிலுங்களுக்கு தட்டில் கொண்டுட்டு போனாங்க. பிளாஸ்டிக் லைலான் போட்ட கூடையில கொண்டு போனாங்க. பித்தளையில பாருங்க புதுசா இப்ப நம்ம மாடல் வந்து புதுசா அறிமுகம் பண்ணி இருக்கிறோம். குவாலிட்டி நல்லா இருக்கும். கைப்பிடி வச்சுட்டு நம்ம வாக்கிங் போற மாதிரி எடுத்துட்டு போகலாம். இதுல வந்து அந்த காலத்துல இருந்து பெரியவங்க வந்து லேடிஸுங்களை வாக்கிங் போகணும்னு சொன்னா யாரும் போக மாட்டாங்க. கோயிலுக்கு போயிட்டு வாமானா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல எண்ணெய் பூவும் கொடுத்தா அப்படி சும்மா பொறுமையா வாக்கிங் சாயங்கால நேரத்துல போக வைப்பாங்க. அதனால இப்போ பித்தாளையில இந்த மாதிரி பூ கூட புதுசா வந்துருக்குது பாருங்க. செம்மையா இருக்கும் பாக்குறதுக்கு. இது ரேட்டு பாத்தீங்கன்னாக்கா 1100 ரூபாங்க. இதுல குவாலிட்டி நல்லா இருக்கும். வெயிட்டா இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு பீடிங் போட்டு நம்ம வாக்கிங் போறதுக்கு நல்லா வெயிட்டான பொருள் தாராளமா எடுத்துட்டு போகலாம். அன்பான வாடிக்கையாளர்களுக்கு முந்தி பார்த்தது வந்து இதுக்கு வெயிட்டான கடாய் தான். அதோட இது குவாலிட்டி சூப்பரா இருக்கும். குக்கர் கடாய், குக்கர் தகடுல செஞ்ச கடாய் இது. 2 ஸ்டீல் கைப்பிடி வச்சிருக்கோம். ரிவிட் வந்து ஹெவியான ரிவிட் போட்டிருப்பாங்க. கீழே பிளாட்டா இருக்கும். ஆமா, அந்த கடாய் உருட்டா வரும். இது பிளாட்டா வரும். இது குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்கும். இன்னொன்னு என்னன்னாக்கா உங்களுக்கு வந்து மேல பீடிங் எல்லாம் வராது. மொத்தமா வரும். ஆமா, அத பாக்கும்போது தெரியுது நல்லா கடாய் நல்லா மொத்தமாவே. இந்த கம்பெனி வந்து 3B கடாயின்னு வாங்க. 3B கடாய். இது 1ஆம் நம்பர்ல இருந்து 6ஆம் நம்பர் வரைக்கும் வருங்க. இது ரேட் பாத்தீங்கன்னாக்கா 378 ரூபா வரும். ஓகேண்ணா, இது எத்தனை லிட்டர் கடாய்னா? இதுல வந்து 1 லிட்டர் கடாயி. ஆனா நீங்க இதுல 1/2 லிட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 லிட்டர் யூஸ் பண்ணீங்கன்னாக்கா பூரி பலகாரம் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா வந்து எண்ணெய் யூஸ் பண்ணலாம். அதாவது 1 லிட்டர் கடாயில வந்து நம்ம மேக்ஸிமம் 1/2 லிட்டர் எண்ணெய் ஊத்தினீங்கன்னா பொங்கனா உங்களுக்கு கரெக்டா வரும். கரெக்டா வரும். 1 லிட்டர் ஊத்தினா பொங்குனா கீழே தான் வரும். 1/2 லிட்டர் ஊத்தினீங்கன்னாக்கா பூரிக்கோ பலகாரத்துக்கோ அதுக்குள்ளேயே இருக்கும். 1 லிட்டர் எண்ணெய் போட்டு ஊத்தினீங்கன்னா எல்லாம் வெளியே வந்துடும். நம்மளுக்கு நஷ்டம் ஆயிடும். ஓகே, இதுலயே வந்து டாப் மாடல், அதாவது பெரிய மாடலா இருக்கு, காட்டுங்க. பெரிய மாடல் இருக்குதுங்க, காட்டுங்க. இருக்கிறதுல பெரிய மாடல் 6ஆம் நம்பருங்க. ஓகே, எத்தனை லிட்டர்னா அது? இதுல வந்து உங்களுக்கு ஒரு 2-3 லிட்டர் தண்ணி பிடிக்குங்க. ஓகே, இதுல உங்களுக்கு மேக்சிமம் வந்து 1 கிலோ 1.5 கிலோ கிரே பண்ணலாம். பொருள் தரம் நல்லா இருக்கும். அதே மாதிரி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். இதுல கைப்பிடி எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகே, உங்களுக்கு இதுல பிளாட் அதிகமா வரும். கீழே வச்சு சர்வ் பண்றதுக்கு நல்லா இருக்கும். டேபிள்ல நல்லா ஆடாது. நல்லா வெயிட்டா இருக்குண்ணா. நல்லா வெயிட்டா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு கைப்பிடி நல்லா ஹெவியா இருக்கும். சீக்கிரம் கழண்டு போகாது. கழடாத அளவுக்கு அவங்க ரிவிட் பெரிய ரிவிட் அடிச்சுறாங்க கம்பெனிக்காரங்க. இது வந்து ரிவிட் டைப் ஹெவியா இருக்கும். ஓகே, ரிவிட் நல்லா இருக்கு. ஏன்னா ரிவிட் ஹெவியா இருக்கும். நல்லா பெரிய ரிவிட். ஓகே, பொருள் நல்லா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு தூக்க பிடிக்க வசதியா இருக்கும். ஆமா. ஓகே, இதோட ரேட் எடுத்தீங்கன்னாக்கா 755 ரூபாய். இதோட ரேட் எவ்வளவு சொன்னீங்க? 755. எடைக்கு தகுந்த ரேட் எல்லாமே. ஓகே, பரவாயில்லைங்களாண்ணா. நல்ல கடாய், நல்ல வெயிட்டாவே இருக்கு. 755 ரூபாங்கிறது நல்ல ரேட்டு தான். ஆமாங்க. அது இல்லாத உங்களுக்கு வந்து இதுல ஹெவிக்கு தகுந்த மாதிரி வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி ரேட் வந்துடும். உள்ள வந்து 50 ரூபா சேர்ந்து வரும், 50 ரூபா கம்மியா வரும். ஓகே, இதுல மொத்தம் வந்து 1ஆம் நம்பர்ல இருந்து 6ஆம் நம்பர் வரைக்கும் இருக்கு. சைஸ் வரையா இருக்குதுங்க. ஓகே, உங்களுக்கு எது வேணாலும் வந்தீங்கன்னாக்கா நம்பர் சொன்னீங்கன்னா நாங்க தருவோம். மக்களே, இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லா பாத்துருப்பீங்க. சோ அலுமினி பாத்திரம் சரவணா ஸ்டோர்ல என்னென்ன இருக்குன்ட்டு இந்த வீடியோல ஃபுல்லா தெரிஞ்சிருப்பீங்க. சோ நீங்க இங்க வரணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல போன் நம்பர் அட்ரஸ் வித் கூகுள் மேப்போடு நான் கொடுக்குறேன். சோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. மீண்டும் வேற ஒரு அழகான வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.